நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த 4வது மாதத்தின் காலை வேளையில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஜாஷுவா டிவியில் நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் மூலமாய் வழங்கப்படுகின்ற தீர்க்க தரிசன வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருடைய வேத வசனத்தின் மூலமாய் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு ஒவ்வொரு மாதத்திற்கான தேவையான வார்த்தைகளை நமக்கு தருகிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இந்த மாதம் நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பலப்படுத்தி நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மளை வழிநடத்தி தருவாராக. நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் பார்க்கும்படி நாங்கள் உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த லெந்து நாட்கள் முழுதுமாய் ஆண்டவர் எங்களுக்கு அநேக ஊழியங்களை கர்த்தர் கொடுத்தார். அநேக ஊழியங்களை அநேக ஊர்களுக்கு சபைகளிலும் ஆலயங்களிலும் ஊழியம் செய்யத்தக்கதாய் கர்த்தர் நல்ல ஒரு கிருபைகளை கொடுத்தார். காரணம், தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும் காரியங்களை வருகிற காலங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்ன தேவன் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து செபிக்க என்னென்ன சொல்ல வேண்டும், என்னென்ன பேச வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்தலின்படி எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையும் உத்தமத்தோடு நடத்த கர்த்தர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். இந்த குருத்தோலை ஞாயிறு வரைக்கும் நல்ல ஊழியம், இந்த 2 நாட்கள் முழுமை கர்த்தர் நல்ல ஊழியத்தை கொடுத்தார். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் இயேசு ஒருவருக்கே. ஒரு இன்னும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த நிகழ்ச்சி அப்போ நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை கடந்து செல்லட்டும். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு இருதயங்களிலோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக. 3 மாதங்கள் எங்களை பாதுகாத்த தேவன், அப்போ இந்த 4வது மாதத்தில் இந்த காலை பொழுது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நிற்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசுங்க. தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசுவீராக. பேசுகிற அடியனை மறைத்து கர்த்தர் நீர் பேசுங்க. நீர் பேசும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல நாளுக்காக நான் மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்ச்சிக்காக வேதத்தை எடுத்து வாசித்து, ஆண்டவரை நீங்கள் பேசுங்க, நீங்கள் கொடுக்குற தலைப்பு என்ன, நீங்கள் என்ன தலைப்பில் நீங்கள் பேசணும், ஆனால் என்ன செய்தி நான் தயார் செய்யணும்னு சொல்லி வேதத்தை எடுத்து வாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த அழகான ஒரு வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை அல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை இந்த வேத வசனத்தில் இருக்கு. இனி அழாதே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இனி அழாதே. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இனி அழாதே. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இனி அழாதே. கர்த்தர் உங்கள் தொழிலை பார்த்து சொல்லுகிறார் இனி அழாதே. உன்னுடைய பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்கால தேவைகளை குறித்து என்ன செய்ய போகிறோமோ, என்ன நடக்கப் போகிறோமோ என்று நினைக்கிற உன்னை பார்த்து, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இனி அழாதே. நாம் எதற்காக அழுது கொண்டு இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறோம், எந்த சூழ்நிலையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கை முழுதும் அழுகை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறார், திட்டமும் தெளிவுமாக அவர் பேசுகிறார், இனி அழாதே. ஏன் இத்தனை அழுகை,
ஏன் இத்தனை கண்ணீர், நம்ம ஏன் இவ்வளோ அழணும், எதற்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து ஒரு பக்கம் பயம், தேவைகளை குறித்து ஒரு பக்கம் பயம், என்ன செய்வதென்று சொல்லி குறித்து ஒரு பக்கம் பயம். இந்த பயம் இது அதிகமாக நம்மளை அறியாமலே நாம் அழுது கொண்டு இருக்கிறோம். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி அழாதே. இது அழுகிற நாட்கள் அல்ல, இது அழுகின்ற நாட்கள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தீர்க்க தரிசனமாய் வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். இனி அழாதே, நீ அழுதது போதும், உன் அவமானப்பட்டு அழுதது போதும், உன் பலகீனத்தில் அவமானப்பட்டது போதும், உன் தேவைகளின் மத்தியில் அவமானப்பட்டது போதும், நீ அழுதது போதும் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆற்றுகிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார். நீ அழாதே, இனி அழாதே. நீ அழுதால் என் தேவன் அழுவார். நீ கண்ணீர் வடித்தார். நம்ம யோசித்து பார்க்கிறோம், என் கண்ணீர் யாருக்கு தெரியும், நான் அழுது ஜெபிக்கிறேனே யாருக்கு தெரியும், என் வேதனைகள் இப்படி இருக்கிறது யாருக்கு தெரியும் என்று சொல்லி நாம் அழுது கொண்டு இருக்கலாம். நம்முடைய கண்ணீர் கர்த்தருக்கு தெரியும், நாம் அழுகிற அழுகை கண்ணீர் கர்த்தருக்கு தெரியும். அதான் சொல்றாரு, இனி அழாதே, இனி அழாதே என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். இனி அழாதே என்று சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். இனி அழாதே என்று சொல்லி கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை பார்த்து அவர் பேசுகிறார். நான் அழுதது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நினைக்கிறீர்களோ? நான் இந்த காரியத்துக்கு மாத்திரம்தான் அழுகிறேன், என் அழுகை யாருக்கு தெரியும், என் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு கூட தெரியாது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அழுகிற அழுகை, நீங்கள் வடிக்கிற கண்ணீர் என் கர்த்தருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, நீ அழாத, இனிமேல் நீ அழாதன்னு கர்த்தர் சொல்றார். அழுகையில் நிறைய விதம் இருக்கு. சந்தோஷமான காரியம் நடக்கும்போது வருகிற கண்ணீர் வேற, கவலையோடு இருக்கும்போது வருகிற கண்ணீர் வேற, கைவிடப்பட்ட நிலைமையில் நம்ம நிற்கும்போது வருகிற கண்ணீர் வேற, ஒரு மனிதன் நமக்கு ஒரு உதவியை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கண்ணீர் என்பது வேற. கண்ணீர் பல வகை கண்ணீர். நம்முடைய அழுகை பல விதங்கள் உண்டு. நாம் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம், ஒரு துக்க நிகழ்ச்சிகளுக்கு நாம் போகிறோம், ஒரு 10 பேர் அழும்போது நம்ம பார்த்தா நமக்கும் அழுக வரும். கண்ணீர் பல வகைப்படும், அழுகைகள் பல வகைப்படும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையாய் சொல்லுகிறார், உறுதியாய் சொல்லுகிறார், உன்னை பார்த்து அன்பாய் பேசுகிறார், உன் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டான ஊழியத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இனி அழாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி அழாதே, நீ அழுத நாட்கள் போதும், நீ அழுத இரவு போதும், உன் குடும்பத்தை குறித்து அழுத நாட்கள் போதும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஏன் இத்தனை அழுகை, ஏன் இத்தனை அழுகை, எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் ஏன் இப்படி அழுகை, என் வாழ்க்கை முடிந்ததோ, அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, இனி நீ அழாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அழுது அழுது பட்ட பாடுகள் போதும், செவுத்தில் முட்டி முட்டி அழுது நாட்கள் போதும், தலையில் அடித்து அடித்து அழுது நாட்கள் போதும். அழாதே அன்பு மகளே, நீ அழாதே, அன்பு மகனே நீ அழாதே, அன்பு தாயாரே நீ அழாதே. அழுதது போதும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அழுகை என்பது சாதாரணமாய் வருகிற காரியம் அல்ல. அழுகை என்பது எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி வராது. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு அழுகை வேறுபடும், அழுகை பல வகைப்படும். ஆனால் ஒவ்வொருத்தர் அழுகின்ற ஒவ்வொரு அழுகைக்கு பின்னாடியும் ஒரு காரணம் உண்டு. ஒவ்வொருத்தர் அழுகின்ற ஒவ்வொரு அழுகையின் காரணத்திற்கு பின்பதாக ஒரு மனவழி உண்டு, ஒரு போராட்டம் உண்டு, ஒரு பாசம் உண்டு. நீங்கள் எதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்கள்? போராட்டத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? பாசத்துக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களா? தேவைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, இனி அழாதே, நீ அழுதது போதும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை துடைத்துக்கொள்.
நீங்கள் அழுகிற அழுகை கர்த்தரின் மனதையே மாற்றும். நீங்கள் அழுதா பரலோகமே அழும். நீங்கள் அழுதா பரலோகமே கவலையில் இருக்கும். அழாதீங்க, அழாதீங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தொடர்ந்து பேசுகிறார். அழாதீங்க, அழுது நாட்கள் போதும். சங்கீதம் 56 சங்கீதம், அதில் 8வது வசனம் இப்படியா சொல்லுது. 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இரவு முழுவதும் அழுகிறேன், பகலில் யாருக்கும் தெரியாமல் நான் அழுகிறேன், என்னுடைய கண்ணீருக்கு கணக்கு உண்டா? வசனம் சொல்லுது, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் தேவனுடைய பாதத்தில் கணக்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட அது வெறுமையாக போகாது. கண்ணீருக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. நீங்கள் வடிக்கிற அழுகைக்கு அவ்வளோ பெரிய மகிமை உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அது அல்ல. மனிதர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் நின்று அழுவது, தேவைகள் சந்திக்க முடியாமல் நின்று அழுது கொண்டு இருப்பது, ஐயோ என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து அந்த பயத்தோடு கூட அழுவது, அந்த அழுகிற அழுகையை கர்த்தர் அறிவார். அவர் அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறார். உங்கள் அழுகைக்கு கணக்கு உண்டு, நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு கணக்கு உண்டு, தம்முடைய கரத்தில் அவர் வைத்திருக்கிறார். 126வது சங்கீதம் 5வது வசனம், 126:5, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். நீங்கள் எந்த காரியத்தில் கண்ணீரோடு நீங்கள் விதைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஐயோ என் தேவைகள் இப்படி, என் பிரச்சனை இப்படி, என் சூழ்நிலை இப்படி என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு எதை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? இதோ நாட்கள் வருகிறது, இதோ நாட்கள் கடந்து வருகிறது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் கம்பீரமாய் அறுக்கத்தக்கதான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அது கம்பீரத்தோடு, கம்பீர சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு, அவர் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்கிற நாட்களை கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு தருகிறார். அழாதே, அழாதே. நீ அழுதால் கர்த்தர் அழுவார். நீங்கள் அழுது இயேசுவின் பாதத்தை பிடிச்சா அவரால் நகர்ந்து போக முடியாது. இயேசுவின் பாதத்தை பிடித்து கொண்டு அழுகிற நீங்கள் அவரை நீங்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டீங்க. அவர் உங்களை உதறி தள்ளிட்டு போக முடியாமல் நிற்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். பேசும்போதே நான் விசுவாசிக்கிறேன். பேசும்போதே அந்த வார்த்தையை நான் உணர்கிறேன். நீங்கள் அழுது ஜெபிக்கும் பொழுது என் தேவன் உங்களை விட்டு விட்டு தூரே போகிற தேவன் அல்ல. நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் அழுது ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களை உதறி தள்ளிவிட்டு அவர் வேற எங்கேயும் போக முடியாதபடி உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். உங்களுடைய அங்கலாய்ப்பை அவர் அறிந்த தேவனாய் அவர் இருக்கிறார். அதான் சொல்றாரு, அழாதே, நீ அழாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாடுகள் வரும்போது அழுகை வருகிறது, பிரச்சனைகள் வரும்போது அழுகை வருகிறது, தேவைகள் சந்திக்க முடியாமல் இருக்கும்போது அழுகை வருகிறது, பிள்ளைகளை குறித்து நினைக்கும் போது அழுகை வருகிறது, பலகீனங்களை குறித்து வரும்போது அழுகை வருகிறது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நினைக்கும் பொழுது நம்மளை அறியாமலே அழுகை வருகிறது. எனக்கு பேச யாரும் இல்லையே, என்னோடு கூட கலந்து ஆலோசிக்க யாரும் இல்லையே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறது என் கர்த்தர் அறிவார். அழாதே, இனி அழாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு தான். இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இனி அழாதே. பைபிளில் ஒரு 3 காரியத்தை ஒரு 5 நிமிஷத்தில் பார்ப்போம். 430 வருஷம் அடிமையாக இருந்தார்கள் எகிப்தில் உள்ள ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே என்கிற மனிதன் வழி நடத்தி கொண்டு வருகிறான். பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் 40 வருடமாய் தேவன் அவர்களை நடத்தினார் மோசே என்கிற மனிதன் மூலமாய். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கு.
அவங்க சொல்கிறாங்க, நான் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி தேவன் காது கேட்க அழுகிறார்கள். என்னாகமும் 11ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. 18, 19, 18வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே அப்படின்னு மோசே சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே இருக்கும்போது நிறைய காய்கறிகளை சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், ஆனால் இந்த வனாந்தர தேசத்தில் எங்களுக்கு இறைச்சி சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை அப்படி என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து அழுகுறாங்க. இந்த அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். மற்ற மனிதர்கள் எப்படி பார்த்தார்கள், சிரித்தார்கள் என்பது தெரியல. மோசே சொல்கிறான், அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் மொத்தம் 6 லட்சம் பேர், இது போக மனைவி பிள்ளைங்க, எங்ககிட்ட இருக்கிற ஆடு மாடு அடித்தா கூட இவங்களுக்கு நிச்சய முடியாது, சாப்பாடு போட முடியாது, இவங்க இறைச்சி கேட்குறாங்களே, இவங்க இறைச்சி கேட்குறதுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மோசே அழுகிறார். மோசே கோபப்படுறார். மோசேக்கு என்ன செய்யணும் தெரியல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அற்புதம் செய்வேன். ஜனங்கள் அழுகிறாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு கறி வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி அழுகிறார்கள். இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அதே என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லுது, இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், தரையின் கீழ் 2 முழ உயரம் விழுந்து கிடந்தது. தேவன் ஒரு காற்றை அனுப்புகிறார். அந்த காற்றின் மூலமாக அநேக காடைகள் வந்து விழுகிறது. அவர்களுக்கு தேவையான இறைச்சிகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இது எத்தனை நாளைக்கு தெரியுமா? 1 மாதத்துக்கு. 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் புசிப்பீர்கள். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் ஒரு நேரத்துக்கு தான் என்ன வேணும்னு அழுதிங்க, இறைச்சி வேணும்னு அழுதிங்க. ஆனால் என் ஆண்டவர் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு 1 மாதம் புசிக்கத்தக்கதான இறைச்சியை உங்களுக்கு தருகிறார். அப்போ நீங்கள் அழுகிற அழுகை என் கர்த்தருக்கு தெரியும். அந்த அழுகையை அவர் சந்தோஷமாய் மாற்றி அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு தருகிறார். உங்கள் அழுகை கேட்கப்படுகிறது. 2வது, லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் லூக்கா 7ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தனக்கு இருந்த ஒரே ஒரு மகன் இறந்து போய் விடுகிறான். அந்த மகனுக்காக அவள் அழுது கொண்டே வருகிறாள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, லூக்கா 7:13, கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு பெண் தனக்கு உண்டான எல்லாம் ஒரே ஒரு மகன், அந்த ஒரு மகன் இறந்து விடுகிறான். அவனை தூக்கிக்கிட்டு வராங்க. இயேசுவானவர் சொல்கிறாரு, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லுகிறார். தாண்ட இருக்கிறது ஒரே ஒரு மகன்தான், தான் நம்பி இருந்தது ஒரே மகன்தான். எனக்கு சந்தோஷம் எல்லாம் அதான், எனக்கு மகிழ்ச்சி எல்லாம் அதான். ஆனால் அவன் இறந்து விட்டான். நான் என்ன செய்வேன், வழி தெரியலை. இப்படி என்ன வாழப்போகிறேன் தெரியலை. அடுத்த நேரத்துக்கு என்ன செய்வேன்னு சொல்லி தெரியலை. இன்றைக்கும் நமக்கு 1-2 அப்படி தான் இருக்கும். நமக்கு உண்டான ஒரு சில காரியங்களை இழந்து, ஒரு சில மனிதர்களை இழந்து, ஒரு சில வியாபாரங்களை இழந்து, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அழாதே, இழந்து போன அனைத்தையும் திரும்ப உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இழந்து போன தன் மகனின் உயிரை என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். அன்றைக்கே அந்த பெண்ணின் தலையெழுத்து மாற்றப்படுகிறது. அன்றைக்கே அந்த பெண்ணின் தலையெழுத்து மாற்றப்படுகிறது. தனக்குண்டான ஒரே ஒரு மகன்,
அந்த ஒரு மகனை இழந்து விட்டால் என்ன செய்வது, எங்கு போவது, என்ன வேலை பார்ப்பது, கடைசி வரைக்கும் என்ன செய்வது என்று சொல்லி அநேக காரியங்களை அவள் குறித்து அழுது கொண்டிருக்கிறாள். தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மகளே அழாதே. இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே அழாதே. நீ அழுதது போதும், நீர் கண்ணீர் வடித்தது போதும். நான் உன் வாழ்க்கையில் இழந்து போன காரியத்தை திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இழந்து போன அநேக நன்மைகளை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். நீ அழாதே, நீ அழுதது போதும். ஏசாயா 38 அதிகாரம் 3வது வசனம். எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஏசாயா 38 1வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகுது, உன்னுடைய எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி நீ செத்து போயிரு அப்படின்றார். உன்னுடைய சொந்தக்காரங்களும் சொல்லி அனுப்பிடு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், நீ போய் எசேக்கியாட்ட போய் சொல்லு, எசேக்கியா சீக்கிரத்தில் செத்து போயிடுவான், வீட்டுக்காரங்களை எல்லாத்தையும் காரியத்தை ஒழுங்குபடுத்தும் சொல்லி. ஆனால் எசேக்கியா சுவர் புறமாக நின்று தேவனை நோக்கி மிகவும் அழுதான். அவன் அழுத உடனே அடுத்த வசனத்திலே தேவன் எசேக்கியா கூட பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பி எசேக்கியாட்ட பேசுகிறாரு, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோடே உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டி தருகிறேன் என்றார். எசேக்கியா அழுதான். 15 வருடம் கூடுதல். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் என் ஆயுசு நாட்கள் குறைந்தது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? ஏதோ ஒரு பலகீனம் எனக்குள்ளே வந்துட்டு நான் அநேக நாட்கள் இருக்க மாட்டேன், நான் இந்த வேலை பார்க்க முடியாது, அப்படியே வேலை பார்த்தாலும் என் குடும்பத்துக்கு நான் உழைச்சி கொடுக்க முடியாது, என் வீட்டுக்கு நான் பாரமாக இருக்கிறேனோ, பாரமாக இருப்பேனோ, நான் என்ன செய்வதென்று சொல்லி உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் பூரண ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுக்கிறார். பலகீனத்தோடு அல்ல, படுக்கையில் அல்ல, நீங்கள் எழும்பி நடக்கத்தக்கதாய், உங்களுடைய வேலைகளை பார்க்கத்தக்கதாய், நீங்கள் குடும்பத்திற்கு உழைக்கத்தக்கதாய், ஊழியம் செய்வதற்காய் என் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் உங்களை எடுத்து நிறுத்துகிறார். அழாதே, நீ அழுதது போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியா செய்த ஒரே ஒரு காரியம், அழுதான். அவன் அழுததை கர்த்தருடைய வார்த்தையை மாற்றி போட்டது. 15 வருடம் எசேக்கியா ராஜாவின் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது. இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இனி அழாதே, அழாதே மகளே, நீ அழாதே, நீ அழுதது போதும், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் அழுகையை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வடித்த கண்ணீர் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அவைகள் என் கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லுகிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான காரியத்தை குறித்து என் கர்த்தர் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறார். இனி நீ அழாதே, நீ அலைந்து திரியாதே. இங்கு அழுது கொண்டு அங்கு அழுது கொண்டு அங்கு அழுது கொண்டு நீ அலைந்து திரியாதே, நீ அழாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடைய அழுகை இன்றைக்கு மாற்றப்படுகிறது. உடைய அழுகை இந்த மாதத்தில் மகிழ்ச்சியாய் மாற்றப்பட போகிறது. உடைய அழுகைக்கு என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். சந்தோஷமும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிறதற்காய் நன்றி. கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இனி அழையாதே என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் பேசுகிறீர், உமக்கு நன்றி. இனிமேல் நீ அழாதே என்று சொல்லுகிறீர். அலைந்து அலைந்து நீ அழாதே, இனி அழாதே என்று கர்த்தர் சொல்லுகிறீர். கேட்கிற செய்தியை கேட்கிற மக்கள் எதற்காக அழுகிறார்கள் எங்களுக்கு தெரியாது. எல்லா அழுகையும் கர்த்தர் நீ மாற்றி போட்டதற்காக உமக்கு நன்றி. சந்தோஷம் மகிழ்ச்சியும் கர்த்தர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. துதிக்கான மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இனி அழாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆமென்.